Hi trading fam, welcome to Vartagam Pacer channel. நான் உங்க கஜப்ரியா. Thank you so much for 6.33k subscribers for the trust and support. So last videoல இந்த வாரத்துக்கான complete weekly analysis for both the indices நம்ம discuss பண்ணியிருந்தோம். So Monday to Wednesday so far நம்ம சொன்ன ட்ரெண்ட் படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இண்டைசஸ்ல கிடைச்சது, ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா first do watch our CPR masterclass for beginners and then real trade episodes number 1 ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க so that you will get the better clarity about multi time frame analysis. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைடில் இருக்கு. ஸோ குயிக்காக நம்ம என்ன ட்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன். அண்ட் திஸ் வீக் வி ஹேட் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர். யூஸ்வலாக நேரோ சிபிஆர்னாலே மோஸ்டர் ட்ரெண்டிங் ஒரு வாலடைல் மார்க்கெட் இருக்கும். இன்சைட் பிளஸ் நேரோ அப்படின்னு வரும்போது கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்ப்ரெஷனாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பிளாஸ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்படி இல்லைன்னா வாலடைலாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்துல சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் ஓபன் ஆயிருந்ததுனால நம்ம ட்ரெண்ட் வந்து 1 hour ட்ரெண்ட் புல்லிஷ்னு சொல்லியிருந்தோம். until and unless it breaks weekly சிபிஆர் 1 hour ஓட ட்ரெண்ட் வந்து வீக் புல்லிஷ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டெய்லி சார்ட்ல லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்றது கிளியர்லி புல்லிஷா தான் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருந்தேன். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் நம்ம வரி பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தேன். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் இட் டுக் சப்போர்ட். அகைன் கீழே வந்துச்சு இல்லையா இந்த வாரம், அகைன் கீழே வந்து அகைன் அங்க இருந்து சப்போர்ட் எடுக்குது. மந்த்லி சிபிஆருக்கு கீழே நிஃப்டியில வந்துச்சுன்னா நிஃப்டி வில் டர்ன் பேரிஷ். ஸோ இப்போ மந்த்லி சிபிஆர் தான் இதோட சப்போர்ட்டிங் லெவல். ஓகேவா? ஸோ மந்த்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் பிவோட் நான் இங்க வச்சிருக்கேன். எத்தனை டைம் இங்க வந்தாலும் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி போகுது. ஸோ அது வந்து நமக்கு தெரியும், நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் நமக்கு வந்து புல்லிஷ் வீக் புல்லிஷ்னு பார்த்தோம். லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் புல்லிஷ்னு பார்த்தோம். now we'll look into the opportunity. ஸோ மண்டே கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ 1 hourல வீக்லி சிபிஆர் மேல இருக்கு, டெய்லியும் சாரி 5 minutesலயும் டெய்லி சிபிஆர் மேல இருக்கு. அப்போ the trend is clearly bullish. ஓகே, இப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம்? இப்போ சிபிஆருக்கு மேலதான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகலாம்? R1 வரைக்கும் போகலாம் இல்லையா? R1 ப்ரீவியஸ் வீக் ஹை, மேக்ஸிமம் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ நான் 5 minutesல எப்படி என்ட்ரி எடுக்கிறது? ஏன்னா 1 hour ட்ரெண்டும் புல்லிஷ், 5 minutes ட்ரெண்டும் புல்லிஷ். Now we'll discuss about entry. First 15 minutes நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். This I have mentioned in so many episodes. First 15 minutes நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த கரண்ட் டே ஹை பிரேக் ஆகுதுன்னா அந்த இடத்துல மொமெண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி இல்ல நம்மளோட எனி ஆஃப் த பிவட் லெவல்ல ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்குது 5 minutesல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த மண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 15 minutes ஹை பிரேக் ஆயிருக்கா? இல்ல. So even though we had a very good bullish trend in both the time frame, first 15 minutes high and the day high வந்து பிரேக் ஆகலன்றதுனால அந்த புல் ட்ரெண்டுக்கு அக்ரெஷன் என்னன்றது கிளியரா தெரியுது. தென் இந்த இடத்துல R1 கிட்ட R1 வந்துட்டு மேல, ஏன்னா கீழே வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே லோல இருந்து மறுபடியும் மேல வந்து R1ல சப்போர்ட் எடுத்திருந்தா கூட we would have taken entry. பட் R1க்கு மேலேயும் சப்போர்ட் எடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால நோ என்ட்ரி ஆன் மண்டே. ஸோ மண்டே வந்துட்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, லாங் சைடும் கிடைக்கல, ஷார்ட் சைடும் கிடைக்கல. ஏன்னா லெவல் பேஸ்டு ட்ரேடிங் யூ கான் டூ பிகாஸ் கேண்டில்ஸ் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரும்? சிபிஆர் வரைக்கும் வரும் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, டாப் சென்ட்ரல் பிவட். பட் இந்த ஏரியாக்குள்ள ஸ்கேல் பண்றதுன்றது டஃப். ஏன்னா இங்கேயே வந்துட்டு R1 இருக்கு. ஸோ நீங்க இங்க எங்கான என்ட்ரி எடுப்பீங்க? ஸோ அதனால நமக்கு நோ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, லாங் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஷார்ட் சைடும் கிடையாது. ஸோ மண்டே நோ ட்ரேட். ஓகே, ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர். அண்ட் தென் டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே ஆல் ஆஃப் அ சடன் த மார்க்கெட் இஸ் ஓப்பனிங் ஆன் தி டவுன் சைட். இப்போ பாருங்க, வீக்லி சிபிஆர் கீழே வந்துச்சு, அப்போ ட்ரெண்ட் என்ன? பேரிஷ். ஸோ டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, அப்போ ட்ரெண்ட் என்ன? பேரிஷ். அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இருக்கு. அப்போ பேர் ட்ரெண்ட் வந்து 5 minutesல எப்படி இருக்கு? அக்ரெசிவ் பேர் ட்ரெண்ட், அதாவது வெரி பேரிஷ்.
1 ஹவர்ல எப்படி இருக்கு? வீக் பேரிஷ். சிபிஆர் டு S1 குள்ள இருக்குன்னா ட்ரெண்ட் என்னது? வீக் பேரிஷ். அப்ப ரெண்டுத்துலயும் ட்ரெண்ட் பேரிஷ். அப்ப நான் என்ட்ரி எடுக்கலாமா? அஃப்கோர்ஸ் எஸ், வை நாட்? இப்ப நான் என்ட்ரி எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் எது? S1. நோ டவுட் இன் தட். ப்ரீவியஸ் வீக் லோ S1. இதுதான் நம்மளோட ஸ்டாப்பிங் லெவல். அப்ப S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் எடுக்க மாட்டோம். இங்க என்ட்ரி எடுக்கலாமா? S2 பிரேக் அவுட்ல டெஃபினெட்லி யூ கேன் டேக் என்ட்ரி. இதுதான் டார்கெட். S3 டார்கெட். இல்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போதும் என்ட்ரி எடுக்கலாம். S3 இஸ் த டார்கெட். ஸோ ஓகே, S3 பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? S4. அது கொஞ்சம் ரிஸ்கி என்ட்ரி. S3க்கு மேல நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம். நீங்க ஆல்ரெடி இங்கேயே நல்ல ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா யூ கேன் ட்ரை வித் மினிமல் லாட்ஸ் ஹியர் when S3 is broken. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் ஏன்னா வீக்லி சிபிஆர் கீழே வந்ததுனால மேக்ஸிமம் இட் வில் டச் S1 ப்ரீவியஸ் வீக் லோ which is here. கரெக்டா S1ல இருந்து இட் ஸ்டார்டட் ரிவர்சிங். ஓகே, S3ல இருந்தும் சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ அதனால S3 இஸ் லைக் டேஞ்சரஸ் ஜோன் எப்பவுமே. ஸோ S3ல இருந்தும் ரிவர்ஸ் ஆகலாம். இல்ல S3 பிரேக் ஆயிடுச்சு, S3 கீழே நல்லா சர்வைவ் ஆகுதுன்னா தென் நம்மளோட ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் S1 வரைக்கும் போகும். எக்ஸாக்டா அந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வி காட் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் டியூஸ்டே. வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தென் வில் செக் வாட் வி காட் டுடே. அண்ட் இன்னைக்கு கரெக்டா நேத்து வந்துட்டு ப்ரீவியஸ் வீக் லோ S1ல சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ நவ் இட்ஸ் மூவிங் அப் பிகாஸ் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் என்ன? சிபிஆர், R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ. இப்போ எக்ஸாக்ட்லி இட் வாஸ் டேக்கிங் சப்போர்ட் அட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? நம்மளோட சிபிஆர் வரைக்கும் போகும். லெவல்ஸ் இருக்கா? சிபிஆர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற லெவல் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை இங்க பிரேக் ஆகுது. நான் இங்க லாங் போலாமா? போலாம். மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போக முடியும்? இந்த லெவல் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குள்ள குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு எக்ஸிட் பண்றதுன்னா யூ கேன் கோ ஃபார் புல் சைட். ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் என்ன? வெனஸ்டே சிபிஆருக்கு கீழே தான் இருக்கு, அப்போ பேரிஷ். டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, அப்போ புல்லிஷ். ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கும் போது கேன் வி டூ லைக் ட்ரெண்டிங் ட்ரேட்ஸ்? நோ. ஒன்லி லெவல் பேஸ்டு ட்ரேட்ஸ் தான் எடுக்க முடியும். டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்க முடியாது. அப்ப லெவல் பேஸ்டு ட்ரேட்ஸ்னா இந்த லெவல் வரைக்கும் தான் போகும், நம்ம எடுப்போம். அதே மாதிரி வீக்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அண்ட் வீக்லி சிபிஆர் கீழெல்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரலாம்? S1 ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வரலாம். அண்ட் எக்ஸாக்ட்லி டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, அப்ப இங்க ஷார்ட் பண்ணலாமா? ஷார்ட் பண்ணலாம். குயிக்கா யூ கேன் டூ த குயிக் ஸ்கேல்பிங் பிட்வீன் 50% லெவல் ஆஃப் 5 மினிட்ஸ் பிவட் லெவல், நாட் மோர் தென் தட். இதுக்குள்ள குயிக்கா ஸ்கேல் பண்ணலாம். எஸ், இட் இஸ் அ ரிஸ்கி ட்ரேட். ஓகே, ரிஸ்கி ட்ரேட். ஏன்னா 5 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் புல்லிஷ், இட் இஸ் அபவ் சிபிஆர் அண்ட் 1 ஹவர்ல ட்ரெண்ட் பேரிஷ், இட் இஸ் பிலோ சிபிஆர். போத் த ட்ரெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட். அப்ப எடுக்கிற எல்லா என்ட்ரிஸுமே ரிஸ்கி என்ட்ரிஸ், லோ ப்ராபபிள் என்ட்ரிஸ். டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கோ வித் மினிமல் லாட் சைஸ், நோ டவுட் இன் தட். அதுவே டியூஸ்டே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் டூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இன் தட் கேஸ் யூ கேன் ரைட் த ட்ரெண்ட் அண்ட் யூ கேன் ஈஸிலி மேக் சம் குட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான். அப்போ வெனஸ்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. லாங் சைட்னாலும் குயிக் ஸ்கேல்பிங் தான், ஷார்ட் சைட்னாலும் குயிக் ஸ்கேல்பிங் தான். ரெண்டுமே லெவல் பேஸ்டு ட்ரேடிங் தான். ஓகே, ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் நிஃப்டி ஃபார் நெக்ஸ்ட் 2 days? சி, வீக்லி சிபிஆர் நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. இப்போ வீக்லி சிபிஆர் வந்துட்டு மேல பிரேக் ஆனாதான் அகேன் புல் சைடு கொஞ்சமா மூவ் ஆகும். அன்டில் தென் இட் இஸ் ஆன் தி பேட் சைட். வாட் இஸ் த ஓவரால் ட்ரெண்ட்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மந்த்லி சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும், அதுதான். அதனால ஓவரால் ட்ரெண்ட் விச் மீன்ஸ் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் ஸ்டில் புல்லிஷ். ஒரு விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, இந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோ கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி வில் ஸ்டெப் இன் டு அக்ரெசிவ் பேர் மோட் இன் போத் 1 hour அண்ட் டெய்லி சார்ட். டெஃபினட்டா ஒரு நல்ல ஃபால் இருக்கும். S1 ப்ரீவியஸ் வீக் லோ வந்து பிரேக் ஆகி சர்வைவ் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆகாம சர்வைவ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஃபால். இல்ல எனக்கு இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கு, இஃப் கேண்டல்ஸ் ஆர் ட்ரேடிங் இன்சைட் சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக் லோ, டெஃபினெட்லி இட் வில் பி டான்சிங். ஓகே, அப்ப லெவல் பேஸ்டு ட்ரேடிங் தான் பண்ண முடியும். அப்போ இங்க இஃப் இன் கேஸ் மந்த்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் பிவட் எக்ஸாக்டா இங்க இருக்கு, இன்னைக்கு இதை தாண்டி கீழே வர முடியல, இப்போ மறுபடியும் இது சப்போர்ட் ஆக்டாச்சு, நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? சிபிஆர் வரைக்கும் போகும். அப்ப இதுக்குள்ள லாங் சைட் என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், பேஸ்ட் ஆன் லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் யூ கேன் டேக் என்ட்ரி வித்
குயிக் ஸ்கேல்பிங் மெத்தட்ஸ். அதான் அதே சிபிஆர் மேல பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் R1 லெவல் அதுக்குள்ள குயிக்கா நீங்க ஸ்கேல் பண்ணிட்டு போலாம். ஸோ 1 hour ட்ரெண்ட் நிஃப்டில வீக் பேரிஷ், டெய்லி ட்ரெண்ட் இட் இஸ் வீக் புல்லிஷ். ஸோ நமக்கு இப்போ வந்து டூஆ டை லெவல் நிஃப்டில வந்து இதுதான் 1 hourல S1 ப்ரீவியஸ் வீக்ல அது கீழே பிரேக் ஆச்சுன்னா நல்ல அக்ரெசிவான பேட் ட்ரெண்ட். ரிவர்ஸ் ஆகி சிபிஆர் மேல போச்சுன்னா அகைன் புல் ட்ரெண்ட் will continue. Now we'll look at Bank Nifty. So Bank Nifty, we'll check what happened on Monday. Bank Niftyல நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் வந்து மீடியம் சிபிஆர் இருக்கு, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அண்ட் தென் ட்ரெண்ட் வந்து சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆறதுனால புல்லிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1 hourல ட்ரெண்ட் வீக் புல்லிஷ் அண்ட் டெய்லியில வந்துட்டு ட்ரெண்ட் வெரி புல்லிஷ். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லெவல்ஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. ஃபைன். ஸோ மண்டே கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுது. So it is above weekly CPR, it is above daily CPR, so the trend is clearly bullish. So first 15 minutes high break ஆச்சா, R1 previous day high ரெண்டு மேல break ஆச்சா இல்ல. அப்போ bull side entries-க்கு aggression இல்ல. அப்போ நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம், சிபிஆர்ல சிட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினெட்லி எஸ். சிபிஆர்ல சிட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹையை டார்கெட்டா வைக்கலாம், இல்லைன்னா இதோட 50% லெவலில் டார்கெட்டா வைக்கலாம். போத் ஆர் குட். ஓகே, ஏன்னா இது ரெண்டுத்துலயும் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறதுனால யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ். டெஃபினெட்லி ரெண்டுத்துலயும் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கனால சிபிஆர் சப்போர்ட் எடுக்கிறச்ச டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். அப்ப ஏன் நம்ம நிஃப்டியில எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டியில R1 ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்துட்டு அது சப்போர்ட் எடுக்கல, விச் மீன்ஸ் R1க்கு மேல கேண்டில்ஸ் வரல, அதனால நம்ம எடுக்கல. ஆனா பேங்க் நிஃப்டில அழகா சிபிஆர்ல கேண்டில்ஸ் ஆர் சிட்டிங், யூ கேன் சி. இங்க அழகா கேண்டில்ஸ் சிட் பண்றதுனால யூ கேன் டூ த குயிக் ஸ்கேல்பிங், யூ கேன் ஏம் அட் 50% ஆஃப் த ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, பேங்க் நிஃப்டில மண்டே நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிருந்தது. அண்ட் தென் வில் செக் ஆன் டியூஸ்டேவும் வந்துட்டு எனக்கு சிபிஆருக்கு மேல தான் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுது. வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. So now what we have to do? So daily CPR கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ட்ரெண்ட் பேரிஷ், வீக்லி சிபிஆர் மேல இருக்குன்னா ட்ரெண்ட் புல்லிஷ். அப்போ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம போடணும். இது வந்து டாப் சென்ட்ரல் பிவட், நெக்ஸ்ட் இது பாட்டம் சென்ட்ரல் பிவட், நெக்ஸ்ட் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், இது பாட்டம் சென்ட்ரல் பிவட். ஓகே, நவ் இப்போ லெவல்ஸ் வந்து ரெடியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்துட்டு சிபிஆருக்கு மேல இருக்குது 1 hourல, அண்ட் இதுல வந்து சிபிஆர் கீழே இருக்கு. அப்போ சிபிஆர் இப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினெட்லி எஸ், யூ கேன் டேக் என்ட்ரி. ஏன்னா வீக்லி சிபிஆர் மேல இருக்கு, டெய்லி சிபிஆர் மேல வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். R1 நம்ம டார்கெட்டா போடுவோம். ஆனா இது R1 வரைக்கும் போல, இந்த மிட்வேலயே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ சிபிஆர் கீழே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சிபிஆர் டு R1 50% வச்சிருந்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். இல்ல சிபிஆர் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம R1 டார்கெட்டா வச்சிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். எஸ், இட் இஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஸோ ஏன்னா சிபிஆருக்கு மேல இருக்கு, வீக்லி சிபிஆருக்கும் மேல இருக்குன்ற பட்சத்துல நம்ம லாங் சைடு என்ட்ரி டெஃபினட்டா போயிருப்போம். அந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். Okay, later on, when it is breaking CPR and it is taking resistance over here, இங்க நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். குயிக்கா நீங்க எதுக்குள்ள எக்ஸிட் பண்ணுவோம் இது, ஏன்னா இது டாப் சென்ட்ரல் பிவட், இது சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், இது பாட்டம் சென்ட்ரல் பிவட். இப்போ டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கும் கீழே வருது அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் 1 hourல வைக்கணும். கீழே வருதுன்னா மட்டும் எடுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இங்க ட்ரெண்ட் வந்து ஸ்டில் புல்லிஷ் தான். ஏன்னா இந்த 3 லைன் கீழே வந்தாதான் பேங்க் நிஃப்டில பேரிஷ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சின்ஸ் சிபிஆர் இஸ் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ், யூ கேன் டூ த குயிக் ஸ்கேல்பிங் டில் திஸ் லெவல். இது குட் என்ட்ரி, அகேன் ரிஸ்கி என்ட்ரி தான். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறதுனால சிபிஆரும் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் குயிக்கா வந்துட்டு அட்லீஸ்ட் டாப் சென்ட்ரல் பிவட் 1 hourல அது வரைக்கும் ரீச் ஆகுன்றதுனால அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். Later on, you can see there was no candle close below top central pivot. So அதனால அங்க வேற எந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஸோ டியூஸ்டே நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒன் இஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட், another one டார்கெட் ஹிட். ஓகே, now we'll look at Wednesday. இன்னைக்கும் எனக்கு கேண்டில்ஸ் வந்துட்டு சிபிஆருக்கு மேல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு. வாட் இஸ் த ட்ரெண்ட்? கிளியர்லி புல்லிஷ். ஃபர்ஸ்ட் 15 minutes ஹை பிரேக் ஆச்சு, ஆகல.
அப்போ ஸ்ட்ரென்த் இருக்கா இல்ல. ஸோ புல் ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்றதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் இருக்கா இல்ல. ஸோ சிபிஆர்ல இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினட்டா எடுக்கலாம். சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி எடுப்போம், இந்த ஹை வரைக்கும் போகும், நம்ம வந்து டார்கெட் எய்ம் பண்ணுவோம். பட் அகேன் தட் வாஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஓகே, அகேன் தட் இஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். அண்ட் ஒன்ஸ் கேண்டில்ஸ் வந்துட்டு எனக்கு டெய்லி சிபிஆருக்கு கீழே வருது, நான் ஷார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகே, டெய்லி சிபிஆர் கீழே வருது, ஷார்ட் பண்ணணும்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் பக்கத்துலயே இருக்கு. அப்போ குயிக்கா இதுக்குள்ள ஸ்கேல்ப் பண்ணிட்டு யூ ஹாவ் டு எக்ஸிட், நாட் மோர் தேன் தட். ஓகே, அப்போ இதுக்குள்ள குயிக் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸிட். ஸோ லெவல் பேஸ்டு ட்ரேடிங்க்கு திஸ் வில் பி யூஸ்ஃபுல். அதுதான். அப்போ லாங் சைடு என்ட்ரி ஹை ப்ராபபிள் என்ட்ரியா இருக்கும், ஆனா அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். தென் நமக்கு சிபிஆர் கீழே வரும்போது யூ கேன் டூ த லெவல் பேஸ்டு ட்ரேடிங். அதுதான். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் எனக்கு 2 டைம் ஃப்ரேம்லயுமே புல்லிஷா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு புல்லிஷா இருக்க ஒரு டைம் ஃப்ரேம்ல இன்னொரு டைம் ஃப்ரேம்ல பேரிஷா இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டூ த லெவல் பேஸ்டு ட்ரேட். ஸோ வெனஸ்டே நமக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுவும் ஷார்ட் சைட். ஏன்னா லாங் சைட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, see the trend is clearly bullish. ஏன்னா இன்னும் வீக்லி சிபிஆருக்கு கீழே வரல. கம்ப்ளீட்டா கேண்டில் க்ளோஸ் வந்து வீக்லி சிபிஆர் கீழே வந்தாதான் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த பேஸ். அண்ட் as per daily chart the trend is again clearly bullish. ஆர்பின் ப்ரீவியஸ் மந்த் ஹைக்கு மேல இருக்கு. ஸோ டெய்லியில த ட்ரெண்ட் இஸ் வெரி புல்லிஷ் அண்ட் 1 ஹவர்ல த ட்ரெண்ட் இஸ் நியூட்ரல். நியூட்ரல் ஏன் இருக்கு? ஏன்னா சிபிஆர்க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால நியூட்ரல்னு இருக்கு. சிபிஆருக்கு மேல வந்துருச்சுன்னா திஸ் வில் ஷோ அஸ் வீக் புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, this will show us weak bullish trend. So we'll see. So currently bank niftyல trend வந்து 1 hour trend வந்து bullish. One more point I want to remind is niftyல 1 hour trend weak bearish-ஆ இருக்கு and bank niftyல 1 hour trend weak bullish-ஆ இருக்கு. ஏன்னா இன்னும் 3 லைன் கீழே வரல, அதனால weak bullish-ஆ இருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலா என்ன சொல்லியிருக்கோம், நிஃப்டி வந்து பேரிஷா இருக்கு, பேங்க் நிஃப்டி புல்லிஷா இருக்குன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் எக்ஸிக்யூட்டிங் யுவர் ட்ரேட்ஸ் பிகாஸ் எனி ஒன் இண்டெக்ஸ் கேன் ட்ராக் அனதர் இண்டெக்ஸ். இதுவுமே வந்துட்டு நடுவில் இந்த 1 or 2 ஸ்டாப் லாஸ் ட்ரேட் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணமே இந்த ஒரு பாயிண்ட் தான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு சிபிஆருக்கு மேல இருக்கு, அதாவது டெய்லி சிபிஆருக்கு மேல வருதுன்னு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் என்ட்ரி. ஆனா இது வந்து நல்ல ட்ரேட், ஏன்னா வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, இது நல்ல ட்ரேட் தானே, வி கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ். இல்லைன்னா எஸ் யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடன்ஸ். அப்புறம் ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு? ஏன்னா டியூஸ்டே நிஃப்டி வாஸ் டவுன். யூ கேன் சி டியூஸ்டேல ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ் இன் நிஃப்டி. வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு, டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ காலையில இருந்தே உடச்சு கீழே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு பேங்க் நிஃப்டில லாங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது டியூஸ்டே அன்னைக்கு. யூ கேன் சி ஹியர். அப்போ when both the indices are trading exactly opposite direction, ஏதாவது ஒண்ணு drag பண்ணிடும். ஸோ நிஃப்டி கிளியர்லி பேரிஷா இருக்கிறதுனால it dragged down the bank nifty even though the trend is clear. See, அதுக்காகவே நீங்க எவ்ரி டைம் ட்ரேட் பண்றச்ச பேங்க் நிஃப்டி பண்ணும்போது நிஃப்டி பார்க்கணும், நிஃப்டி பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பார்க்கணும்னு நான் சொல்லல. when it is exact opposite, நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கனாலே பெர்சன்டேஜ் சேஞ்சே தெரியும். இது பாசிட்டிவா இருக்கும் பேங்க் நிஃப்டி, அது நெகட்டிவ்ல போகும். ஸோ இது ஒன்னு பாசிட்டிவா இருக்கு, இன்னொன்னு கம்ப்ளீட்லி நெகட்டிவா இருக்குன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் எக்ஸிக்யூட்டிங் யுவர் ட்ரேட்ஸ். அப்ப என்னதான் கிளியர் கட் டெக்னிக்கலி ட்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னாலுமே do some quick scalping and exit. So we can't know when what index will drag other அப்படின்றது. ஸோ அதனால இந்த ஒரு பாயிண்ட். அண்ட் தென் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் இல்ல, டெய்லி சிபிஆருக்கு மேல வந்து வந்தாலும் ஸ்ட்ரென்த் இல்ல. ஏன்னா அகைன் நிஃப்டில இன்னைக்கு என்ன ட்ரெண்ட், இட் வாஸ் ரிவர்சிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ஆர்பன் அண்ட் வீக்லி சிபிஆர்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் வீக்லி சிபிஆர் கீழே நிஃப்டி இருக்கும்போது ட்ரெண்ட் பேரிஷ், ஆனால் பேங்க் நிஃப்டியில புல்லிஷ். திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ அதனால ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால சம்திங் இஸ் குக்கிங் பிஹைண்ட். அதனால நம்ம கேர்ஃபுல்லா வந்து ட்ரேட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனுக்கு டேர்ன் அப் ஆகும். ஒன்னு பேங்க் நிஃப்டி வீக்லி சிபிஆர் கீழே வந்துடும்,
இல்லையா நிஃப்டி வீக்லி சிபிஆக் மேல வரும்போது தான் ட்ரெண்ட் வந்து கிளியரா செட் ஆகும். அப்பதான் we will get a trendy market. Until then நம்ம கொஞ்சம் sideways தான் மார்க்கெட் மூவ் ஆகும். So this is the trend expectation for the next 2 days. Hope it is very clear. And இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா do let me know in the comment section. We'll discuss in next video. Okay, so we'll see you on Friday. Until then, bye. Take care. Happy trading.